இந்த செய்தியை 20 பேருக்கு பகிராவிட்டால் கெட்டது நடக்கும் என்ற ஃபார்வேர்டு மெசேஜுக்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன? ஒரு உண்மை சம்பவத்தையும் அதை தொட்டு வரும் கட்டுக்கதைகளையும் வைத்து எடுக்கப்பட்ட படத்தின் காட்சிகளை வைத்து சிலர் வாட்ஸ்அப்பில் இதை பகிராவிட்டால் கெட்டது நடக்கும் என பகிர்ந்துவிட்டனர். இது பல நாடுகளை தாண்டி பல ஆண்டுகளாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த பகிர்வுகளை பற்றிய உண்மை என்ன? வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். இன்று நம்மில் பலருக்கு ஒரு வாட்ஸ்அப் அல்லது எஸ்எம்எஸ் ஃபார்வேர்டு மெசேஜ் வரும். அதில் சாய்பாபா படமோ அல்லது வேறு ஏதாவது ஹாரர் படமோ இருக்கும். இந்த புகைப்படத்தையும் மெசேஜையும் இத்தனை பேருக்கு ஃபார்வேர்டு செய்தால் நல்லது நடக்கும், இல்லாவிட்டால் கெட்டது நடக்கும். இதை ஃபார்வேர்டு செய்யாமல் விட்டவருக்கு இது நடந்தது, ஃபார்வேர்டு செய்தவர்களுக்கு நல்லது நடந்தது என்றெல்லாம் எழுதியிருக்கும். இப்படியான மெசேஜை பலர் ஃபார்வேர்டு செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இதை உருவாக்கியது யார் என்று யாருக்குமே இதுவரை தெரியாது. இந்த மெசேஜ் ஒருவர் மாறி ஒருவருக்கு சென்று கொண்டே இருக்கும். இதையெல்லாம் ஏன் செய்கிறார்கள், எதற்கு செய்கிறார்கள், இதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று யாருக்குமே எதுவுமே தெரியாது. இப்படியாக கடந்த 2014ஆம் ஆண்டு வைரலான ஃபார்வேர்டு மெசேஜ் தான் தெரசா ஃபிடல்கோ. இந்த பெயர் அன்றைய காலகட்டத்தில் மிகவும் பிரபலம். இந்த ஃபார்வேர்டு மெசேஜில், சாரி, இதை நான் அனுப்பித்தான் ஆக வேண்டும், இப்பொழுது இந்த மெசேஜை திறந்து விட்டீர்கள், படிக்கவும் துவங்கிவிட்டீர்கள், இனி நிறுத்தாதீர்கள், நான் 27 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டேன், இதை நீங்கள் உங்கள் 20 நண்பர்களுக்கு அனுப்பாவிட்டால் நான் இன்று இரவு நீங்கள் தூங்கும்போது உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கொள்வேன். நம்பவில்லை என்றால் தெரசா ஃபிடல்கோ என தேடி பாருங்கள். அதனால் உடனே இதை உங்கள் நண்பர்கள் 20 பேருக்கு அனுப்புங்கள். இதை ஒரு பெண் அனுப்பாமல் விட்டுவிட்டார். அவரது தாய் 20 நாட்கள் கழித்து இறந்துவிட்டார். அதனால் நீங்கள் உடனடியாக இதை பகிருங்கள் என ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும். இந்த மெசேஜ் உலகம் முழுவதும் அன்று வேகமாக பரவியது. பல நாடுகளில் இந்த ஒரே மெசேஜ் பலருக்கு வந்தது. அவர்கள் தெரசாவிற்கு பயந்து மற்றவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்தனர். அவர்களும் இதை படித்து பயந்து ஃபார்வேர்டு செய்து கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட இன்டர்நெட் உலகில் மக்கள் அதிகம் பயந்தது தெரசாவிற்குத்தான் இருக்கும் என்கிற அளவிற்கு இந்த மெசேஜ் வைரலானது. இது வைரலானது முக்கியமான காரணம், இந்த மெசேஜிலிருந்து தெரசா ஃபிடல்கோ என்ற பெயரை பலரும் கூகுள் செய்து பார்த்ததன் விளைவுதான். அதில் அமெரிக்காவிலிருந்து ஒரு பெண்ணிற்கு நேர்ந்த சம்பவத்தை பற்றி செய்திதான். என்ன நடந்தது அந்த பெண்ணிற்கு? 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவின் சிகாகோ மாகாணத்தில் வாழ்ந்த சிறுமி அனா மேரி. இவர் அங்குள்ள ஒரு பள்ளியில் பயின்று வந்தார். நம்மூரில் ஆண்டு விழாக்கள் நடப்பது போல அமெரிக்காவிலும் ஆண்டுதோறும் பால்கல் சுரல் நடக்கும். அதில் பள்ளியில் படிக்கும் ஆண் பெண் என அனைவரும் டான்ஸ் ஆடி பார்ட்டி செய்வார்கள். இது அந்நாட்டில் வழக்கம்தான். இந்த சிறுமி அந்த பார்ட்டிற்கு செல்ல மேரி தனது தந்தையிடம் அனுமதி கேட்கிறார். அவரும் சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதி தர மேரியும் அழகாக தயாராகி குறிப்பிட்ட அந்த பார்ட்டிக்கு செல்கிறார். அங்கு கொண்டாட்டங்களை எல்லாம் முடித்துவிட்டு அனா மேரி மறுநாள் அதிகாலை 1:30 மணிக்கு காரில் வீடு திரும்பி கொண்டிருந்தார். அந்த கார் ஒரு கல்லறை இருக்கும் பகுதியை தாண்டி செல்லும் போது கார் ஒரு பள்ளத்தில் கவிழ்ந்து விட்டது. இதில் காரில் இருந்த மேரி முன்பக்க கண்ணாடியை உடைத்து கொண்டு விபத்தில் சிக்கி பலியாகிவிட்டார். அப்பொழுது இந்த விபத்து நடந்தது அக்கம் பக்கத்தில் யாருக்குமே தெரியவில்லை. இரவு அதிக நேரம் காத்திருந்து மேரி வராததால் மேரியின் தந்தைக்கு பதட்டம் தொட்டிக்கொண்டது. இதனால் அவர் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகார் அளிக்கிறார். மறுநாள் காலையில் இப்படி ஒரு விபத்து நடந்தது வெளியில் தெரிந்தது. அதில் அந்த காரிலிருந்து மேரியின் உடலையும் அந்த கார் டிரைவரின் உடலையும் போலீசார் எடுத்தனர். அப்பொழுது மேரி வீட்டின் அக்கம்பக்கத்தினர் மேரி குறித்து தவறாக பேசியதாக தெரிகிறது. இந்நிலையில் மேரியின் உடலை புதைக்க அவர்கள் கல்லறை நிர்வாகத்தை தொடர்பு கொண்டபோது அவர்கள் கல்லறை பணியாளர்கள் எல்லாம் தற்போது ஸ்ட்ரைக்கில் உள்ளதால் அங்கு புதைக்க முடியாது என தெரிவித்துள்ளனர். இதனால் வேறு வழியின்றி மேரியின் தந்தை மேரியின் உடலை அவரது வீட்டின் பின்னால் உள்ள தோட்டத்திலேயே அப்போது புதைத்து விட்டார். பின்னர் சில நாட்கள் கழித்து ஸ்ட்ரைக் முடிந்ததும் மேரியின் உடலை எடுத்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதற்கிடையில் மேரியை பலர் தவறானவள் என்றும் பலர் பலவிதமாக பேசியுள்ளனர். இதனால் கடும் கோபத்திலிருந்து அவரது தந்தை அவரது கல்லறை அமைக்கப்பட்ட போது அதில் மேரியை தவறாக பேசியவர்களே மேரியே வந்து பழி வாங்குவாள் என சாபம் விட்டார். அதன் பின் அந்த பகுதியில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அவளுக்கு யதார்த்தமாக மேரி என பெயர் வைக்க அந்த குழந்தை வளர்ந்து 12 வயதை எட்டிய போது அந்த குழந்தை முதலில் மேரி விபத்தில் சிக்கிய அதே இடத்தில் இவளும் ஒரு கார் விபத்தில் சிக்கினார்.
அதில் சம்பவ இடத்திலேயே அவரும் பலியாகிவிட்டார். இப்பொழுது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பயம் தொற்றிக்கொள்கிறது. மக்கள் எல்லோரும் முதலில் இறந்த மேரிதான் இந்த சிறுமியை கொலை செய்துள்ளார் என நம்ப வைத்தது. இதனால் மேரி ஒரு பேய் என்ற ரீதியில் பலர் பேசினர். இது நாளடைவில் சிறு குழந்தைகளை கூட மேரி பேய் பிடித்து கொண்டு போய்விடும் என்று பயப்பட வைக்கும் அளவிற்கு வைரலாக பரவியது. இந்த கதை பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்தது. பலர் பலவிதமாக இந்த கதைகளை பேசினர். சிலர் மேரி இரவு நேரங்களில் பேயாக வந்து இன்று லிப்ட் கேட்பதாக கதைகள் சொல்கின்றனர். இந்த கதைகளை எல்லாம் கேள்விப்பட்ட போர்த்துகீசிய இயக்குனர் ஒருவர் ஒரு திரைப்படத்தை எடுக்க விரும்பினார். கிட்டத்தட்ட மேரியின் இந்த கதையை வைத்து அவர் எடுத்த திரைப்படம்தான் தெரசா ஃபிடல்கோ என்கிற திரைப்படம் வெளியானது. இந்த கதைதான் தெரசா ஃபிடல்கோ கதை என யாரோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிட இதுதான் மிகப்பெரிய அளவில் வைரலாகியுள்ளது. இந்த திரைப்படத்தின் கதை என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட வீட்டை சுற்றி ஆண்கள் இரவு நேரத்தில் காரில் தனியாக வரும்போது ரோட்டில் அழகான ஆடை அணிந்த ஒரு பெண் முகத்தில் சிரிப்பு இல்லாமல் ஒரு வித பயத்துடன் லிஃப்ட் கேட்கிறார். அவருக்கு லிஃப்ட் கொடுப்பவர்களிடம் நன்றாக பேசும் அந்த பெண் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததும் காரை நிறுத்த சொல்கிறார். அவர் காரை நிறுத்தியதும், இங்குதான் நான் 27 மாதங்களுக்கு முன்பு இறந்து போனேன், இதனால் என்னை இங்கே இறக்கி விடுங்கள் என சொல்லிவிட்டு காரில் உள்ள அந்த ஆணை கொலை செய்கிறார். அவர் கொலை செய்பவர்கள் எல்லாம் இவர் இறந்தபோது அவளை பற்றி தவறாக பேசிய ஆண்கள். அதாவது நிஜ மேரி கதையில் அவரது தந்தையின் சபதம் நிறைவேறுகிறது என அந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தின் புகைப்படங்களையும் காட்சிகளையும் தான் இந்த ஃபார்வேர்டு மெசேஜுக்கு அதிகமாக பயன்படுத்தி அதிகமாக பகிரப்படுகிறது. இதனால் இது போன்ற மெசேஜ்கள் உங்களுக்கு வந்தால் அதை ஃபார்வேர்டு செய்யாமல் பேசாமல் இருப்பதே நல்லது. அதனால் எதுவும் ஆகப்போவதில்லை. இதேபோல்தான் கடவுளின் புகைப்படத்தை பகிர்ந்து பலருக்கு பகிரச் சொல்வது உள்ளிட்ட பல மெசேஜ்கள் உங்களுக்கு வரும். மெசேஜ்கள் உங்களுக்கு உண்மையா என 100% தெரிந்தால் மட்டுமே மற்றவர்களுக்கு அனுப்புங்கள். இல்லை என்றால் அனுப்ப வேண்டாம். மேரி உண்மையில் தன் தந்தையின் சாபத்தை நிறைவேற்றினாரா? இப்பகுதியுள்ள மக்கள் சொல்வதெல்லாம் உண்மையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தீராத மர்மம்தான் இந்த உலகில் இன்னும் நீடிக்கிறது. இந்தியா புதிர்களும் விடையில்லா கேள்விகளும் நிறைந்த நாடு. இன்று வரை விடைகள் கிடைக்காத பல கேள்விகள் இந்திய தேசத்தில் உள்ளது. அவற்றில் கடவுள் நம்பிக்கையும் ஒன்று. கடவுள் என்று ஆரம்பித்தால் எதிர்பதமாக பேய் என்ற ஒன்று தானாகவே விவாதத்துக்குள் வந்துவிடும். நீங்கள் பேயை பார்த்திருக்கிறீர்களா? பேய்கள் நடமாடும் இடங்கள் பற்றி உண்மையான கதைகள் கேட்டு வளர்ந்துள்ளோம். ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் நம்பிக்கைகளை எளிதில் உடைத்தெறிய முடியாது. சில இடங்களில் நாம் பகலில் மிக எளிதாக கடந்து விடுவோம். ஆனால் அதே இடத்தை இரவில் கடக்கும்போதுதான் நமக்கு தெரிய வரும், பேய் இருக்கா இல்லையா. கொல்கத்தா தேசிய நூலகம். பேய்கள் மற்றும் ஆவிகள் பாழடைந்த கட்டிடங்களில் மட்டுமே வாழும் என்று பல கதைகள் கேட்டுள்ளோம். அப்படி நீங்கள் நினைத்தால் அது தவறு என்பதை இந்த வீடியோவை பார்த்து முடித்தவுடன் ஒப்புக்கொள்வீர்கள். கொல்கத்தாவில் தேசிய நூலகத்தில் இயற்கைக்கு புறமான நிகழ்வுகள் பல நடக்கின்றன. அங்குள்ள காவலர்களே இரவில் பணி செய்ய அச்சமடைகிறார்கள். எனினும் அவர்கள் அதை பற்றி ஊடகங்களில் வாயு திறப்பதில்லை. தனிப்பட்ட முறையில் விசாரித்த போது நூலகத்தில் இறந்த ஆத்மாக்கள் அங்கு காணப்பட்டதாகவும், மேலும் ஆராய்ச்சி மாணவர் ஒருவர் இரவில் தங்கி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது இறந்ததாகவும் கூறப்படுகிறது. நிறைய பேர் ஒவ்வொரு நாள் காலையிலும் கடிதங்களும் ஆவணங்களும் நூலகத்தில் மேஜை மீது சிதறி காணப்படுகின்றன என்று சொல்கிறார்கள். சுரங்கம் எண் 103 சிம்லா. சுரங்கத்திலும் பேய் இருக்கும் என்பதை பல படங்களில் நாம் பார்த்திருப்போம். அது உண்மைதான் என நிரூபிக்கும் வகையில் சிம்லாவில் ஒரு அமானுஷ்யம் நடக்கிறது. சிம்லாவிற்கு விடுமுறைக்கு செல்ல நீங்கள் விரும்பினால் 103வது எண் சுரங்கப்பாதையில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். இந்த சுரங்கப்பாதை எண் 103 சிம்லா கால்கா ரயில் தடத்தில் வருகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, பல நூறு ஆவிகள் அங்கு சுற்றி வருவதாக மக்கள் நம்புகிறார்கள். அதன் உள்ளே ஈரப்பதத்துடனும் இருண்டும் இருக்கும். சிலர் ஒரு பிரிட்டிஷ் ஆவி அவர்களுடன் பேசுவதாக கூறுகின்றனர். இன்னும் சிலர் அந்த சுரங்கப்பாதையின் சுவர்களில் ஒரு பெண்ணின் ஆவி நகர்வதை பார்த்திருக்கிறார்களாம். நீங்கள் சென்று கொண்டிருக்கும்போது உங்கள் கண்முன் வந்து மறையுமாம் அந்த ஆவிகள். ஷானிவர்வடா கோட்டை, புனே, மகாராஷ்டிராவில் இருக்கும் மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்று இந்த ஷானிவர்வாடா கோட்டை. இந்த கோட்டையின் சுவர்கள் கூட பல மர்மமான கதைகள் சொல்லும். கோட்டையின் இளவரசனை அவரின் சொந்த பந்தங்களே கொலை செய்து இங்கேயே புதைத்தனராம். இன்று கூட முழு நிலவு நேரங்களில் இளவரசனின் ஆவி தனது மரணத்திற்கு காரணமானவர்களை பழிவாங்க கோட்டைக்கு வருகிறது என்கின்றனர். இதனால்தான் மக்களை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கோட்டை வளாகத்திற்குள் அனுமதிப்பதில்லை என்கிறார்கள். ராஜ்கிரண் ஹோட்டல், மகாராஷ்டிரம். மராட்டிய மாநிலத்தில் இருக்கும் ஒரு விடுதியில் பேய் நடமாட்டம் இருப்பதாக சில ஆண்டுகளுக்கு முன்னர் பீதி கிளம்பியது. சில மர்ம நிகழ்வுகள் வெளி உலகத்துக்கு தெரியாமலே மறைக்கப்பட்டன அங்கு. இந்தியாவில் அமானுஷ்யத்தை பொறுத்தவரை மகாராஷ்டிராவில் உள்ள
இந்த ஹோட்டல் தான் இயற்கைக்கு மாறான விசித்திரம் நடக்கும் இடமாகும். இந்த விடுதியிலுள்ள ஒரு குறிப்பிட்ட அறையில் வசித்தவர்கள் ஒரு புகாரை தந்தனர். அடுத்த நாள் அங்கிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் பெட்டி படுக்கையுடன் ஓடிவிட்டனர். அதன் பின் ஆராய்ந்ததில் அந்த தம்பதி தங்கள் படுக்கை விரிப்புகள் இழுப்பது போல் காணப்பட்டது எனவும், பயத்தில் படுக்கையை விட்டு வந்த பிறகும் இழுத்தவாறு காணப்பட்டது எனவும் தெரிய வந்தது. சில மக்கள் அவர்களின் காலடியில் நீல நிற வெளிச்சம் கண்டு உறக்கத்திலிருந்து எழுந்துள்ளார்கள். ஹோட்டல் நிர்வாகம் இதை மறுத்தாலும் இன்று வரை அந்த அறையில் தங்க அந்த பகுதி மக்கள் பயந்து கொண்டே இருக்கிறார்கள். சஞ்சய்வான், புதுடெல்லி. சஞ்சய்வான் ஏறத்தாழ 10 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ள ஒரு பெரிய காட்டுப்பகுதி. அந்த பகுதிக்கு அருகிலுள்ள சுடுகாட்டில் வெள்ளை சேலை அணிந்து ஒரு பெண் தோன்றி திடீரென்று மறைவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். சிலர் அதை நேரடியாக பார்த்துள்ளார்கள். தில்லியில் இருக்கும் இந்த பகுதி பேய்கள் நடமாடும் இடமாக கருதப்படுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. குறிப்பாக இருட்டிய பிறகு நீங்கள் இங்கே தனியாக இல்லை என்பதில் உறுதியாக இருங்கள். மீறி சென்றால் அவ்வளவுதான்.